ஃப்ரெண்ட்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, சடனாக நிற்க வச்சுட்டாங்க. ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரி டேமேஜா தூக்கி போடுது. ஆஃப் ரோடிங் கம்ப்ளீட் ஏரின்னு நினைக்கிறேன். அது லேக் மாதிரியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மஜா இருக்கு. லப்கு டப்புக்குன்னு ஆட்ட பீட்டி ரோட்டில் வந்துடும். ஏனைங்க க்ளவுடியாக இருக்கு. வேற ஊர் ஆள், வேற ஏரியா. பயங்கர ஆஃப் ரோடிங் ஆகுது. எப்படி இருக்கீங்க இங்க? ஃபால்ஸ் எப்படி போனாங்க? பரவாயில்லங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்கு. ரோடு நல்லா இருக்குங்க. இங்க தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியரா இருக்கு. 1200 கிலோமீட்டர்ஸ் எபோவ் தான். நல்லா சில்லுன்னா காத்து பண்ணியிருப்பீங்க. சூப்பராக இருக்கு பாத்து. எதற்கு ஏதோ பெரிய டேம் இருக்கு, பேச்சிப்பாறை டேம். கோதையாறு 15 கிலோமீட்டர். இது பேச்சிப்பாறை டேமுங்க. ஊஹூ, சூப்பரா இருக்குங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் லொகேஷனை. ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லொகேஷனை. பல பேர் போயிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி லொகேஷன்ல. ஃப்ரெண்ட்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, சடனாக நிற்க வச்சுட்டாங்க. ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரி அனுப்புறதில்ல அப்படின்ட்டாங்க. ரிக்வெஸ்ட் பண்ண, சார் இல்லை சார் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லைங்க, இது டென்ஸ் ஃபாரஸ்ட், இது ரோடு சரியில்லை. இது ஒரு 5-6 கிலோமீட்டர் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குமா ரோடு. அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங் தானா. அது இல்லாமல் ஏனிங்க அதிகமாக கீழே இறங்குற டைமாக இப்போ. ஸோ 4 o'clock ரிட்டர்ன் ஆயிடணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2:40 ஆகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா சில டைம் அதான் சொன்னாங்க, ஏன்னா ரோட்டில் வந்துடுச்சுனாக்கா 1 hour 2 hour ஆனாலும் போகாது. ஏன்னா அது ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம்மு அப்படின்னாங்க. இல்லை சார் நான் போயிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே. எல்லா காடும் மாதிரி இந்த காடும் இல்லைப்பா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி சார், அந்த அளவுக்கு முடியலனாக்கா நான் ரிட்டர்ன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கெல்லாம் வீடுங்க இருக்கு உள்ளார.
இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தாங்க இருக்கும், இல்லைன்னா 2 பார்ட்டாக போடுறேன், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு. பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு, எந்த மாதிரி போட்டால் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறேன். அது பிரகாரம் டிசைட் பண்ணுறேன். கம்ப்ளீட் ஒரே வீடியோவா இல்லை பார்ட்டாக போட்டுடலாமா அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நல்லா பேசினாங்க ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி பேசினாங்க. சிரிச்சு நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நெட்வொர்க் கிடைக்காது அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் பேர், மொபைல் நம்பரு, அட்ரஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிடணும். என்ட்ரி பண்ணிவிட்டு 50 rupees என்ட்ரி ஃபீ உள்ளே போகிறதுக்கு. சர்ச் இருக்கு. ரோடு நல்லா இருக்கு, அதான் ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு இருக்காங்க. ரோடு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ரோடு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். 18 கிலோமீட்டர் ஆகுங்கள கோதையார் மேலே போகிறதுக்கு. சில இடத்துல இந்த தண்ணி அதிகமாக போகுது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் ரோட் டேமேஜ் ஆகிருக்கு. மறுபடியும் இதே மாதிரி ரோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஊருங்க, வீடுங்க இருக்கு. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருக்கிற மாதிரி குவார்டர்ஸு. அதேமாதிரி இங்கேருந்து தான் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டேம் தண்ணி இங்கே வரைக்கும் இருக்குது தெரியுது என்னோட ரைட் சைடில். அதேமாதிரி இங்கேருந்து அங்கே ஃபாரஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்க. ரோடு எப்படி தான் இருக்குது, டேமேஜா. இப்போ தெரியுதுங்களா பேக் வாட்டரு க்ளீனாக. ஓ, இதுக்கப்புறம் யாரும் இல்லைங்க, நான் ஒண்டியாக தான் போயின்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் போகிறது, அப்புறமா ரிட்டர்ன் ஆகிட வேண்டியது தான். ஏன்னா மழை பெய்கிற மாதிரி வேறு இருக்குது. மழை பெஞ்சிச்சுனாக்கா கீழே இறங்குறது கஷ்டமாயிடுங்க. யாரும் இல்லைங்க. வண்டி மார்க்குங்க இருக்கு. ஃபுல் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க. வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன். செம அந்த பயம் கலந்த த்ரில்லிங் மூமெண்ட்டுங்க இது.
தூக்கி தூக்கி போடுது. ஆஃப் ரோடிங் கம்ப்ளீட்டாக மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா ரோட் நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிடலாம். ஸோ இதில் அனிமல்ஸ் எதனா வந்தால் கூட எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. பின்னாடியும் யாரும் இல்லை, முன்னாடியும் யாரும் இல்லை. வாவ், சூப்பராக இருக்குங்க சீனரி. தண்ணி ஏரின்னு நினைக்கிறேன், அது லேக் மாதிரியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். லேக்கா இல்லை டேம் பேக் வாட்டரான்னு தெரியல. மழை வந்துச்சுனாக்கா இந்த ரோட்டில் வர்றது ரொம்ப கஷ்டங்கப்பா. யானை சாணி, யானை தண்ணி குடிக்க இறங்குற இடங்க இது. ஆளுங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. லப்கு டப்புக்குன்னு ஆட்ட பீட்டி அடிச்சுக்கின்னு இருந்துச்சு. இருந்தாலும் போயிருக்கேன், வண்டியால் போயிருக்கேன். ஆனால் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்கு. மேலே ஊர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம முன்னாடி ஒரு பஸ்ஸு போச்சு பார்த்தீங்களா, க்ரீன் கலரு. அந்த பஸ் இந்த ரூட்டில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். எங்கள் 15 கிலோமீட்ரு இதே மாதிரி தாங்க. இப்போ நான் போயிட்டு ரிட்டர்ன் எத்தனை மணி ஆகும் தெரியலையே, ரிட்டர்ன் வர்றதுக்கு. ஏன்னா 4 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகிடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 hour தாங்க இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே ஏன்னா வர டைமு அப்படின்னாங்க. ரோட்டில் வந்துடும் ஏனைங்க. ஆமாங்க, பேக் வாட்டர் டேம், பேக் வாட்டர் இது. Oh my god. எவ்வளோ பெரிய தேக்கு மரம் மாதிரியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பஸ் சர்வீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டயர் மார்க்ஸுங்கெல்லாம் பஸ் இருக்குங்க. முன்னாடி ஒரு பஸ் போகுது, பின்னாடி ஒரு பஸ் வருது, க்ரீன் கலர்.
வந்துருச்சு. ஃபால்ஸ் இங்கேருந்து 7 கிலோமீட்டருங்க. ஸோ லோக்கலை கேட்டேன், சார் போகாதீங்க ஏனால இறங்கி இருக்கு அப்படின்றாங்க. ஃபால்ஸ் எப்படிங்களா இருக்காங்களா? ஆளுங்க இருக்காங்களா? ஆளுங்க இருக்காங்களா? மேலே இருக்காங்களா? ஃபால்ஸ் பாருங்க, 7 கிலோமீட்டர்ஸு. வெறும் ட்ரைபல்ஸ் தான் இருக்கிறது நிறைய. இதுதாங்க ஃபால்ஸ் போகிற ரூட்டு. அவரை கேட்டால் ஆளுங்க இருப்பாங்களான்ட்டு. அன்னைக்கு ஒரு மலையாளி, நான் பேசுறது அவருக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. நெட்வொர்க் சுத்தமாக இல்லைங்க. ஏர்டெல் யூஸ் பண்ணுகிறேன், ஏர்டெல் நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. மழை வர மாதிரி தான் இருக்கு, க்ளவுடியாக இருக்கு. ஆனால் சொன்ன மாதிரி 4 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் இறங்கிடணுங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டு அவங்க ரிஸ்கில் அனுப்பிச்சிருக்காங்க. ரப்பர் ஃபேக்ட்ரி. ஏன்னா நம்ம சொன்ன டைமுக்கு நம்ம கரெக்டாக போயிருந்தாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா நம்ம வந்து லோக்கல் இல்லை இல்லைங்களா, வேறு ஊர் ஆள், வேறு ஏரியா. வா செமையா சரியான ஃபால்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க, நல்லா இருக்கு. அது தண்ணி சவுண்டு கேளுங்க. கோயில் இருக்கு. வீடுங்க இருக்கு இங்க கூட. எல்லாம் ரப்பர் தாங்க, கம்ப்ளீட் ரப்பர். காத்து நல்லா சில்லுன்னா இருக்குங்க. யானாலாம் வருமா ஃபால்ஸ் கிட்ட? யானை இருக்குமா? அப்படியா? சரி சரி.
இங்கெல்லாம் யானை வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் நிற்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் முன்னே போனாக்கா கடைங்கெல்லாம் இருக்கும், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் மலையாளிஸ் தாங்க. இந்த மக்கள் எல்லாம் நல்லா கொடுத்து வச்சவங்க. நல்லா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கிற இடத்துல ஃப்ரெஷ் ஏர் வாழ்கிறாங்க. பாருங்க, இங்கெல்லாம் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாரு, யானை வழி தடாது. ஏம்மா, ஏ அப்பா, நல்ல விஷயங்க. பஸ் சர்வீஸ் விட்டுருக்காங்க கவர்மெண்ட்டு இது வரைக்கும். ஸோ மக்கள் போய் வர்றதுக்கு வசதியாக இருக்கு. ஏம்மா, ஏப்பா, பயங்கர ஆஃப் ரோடிங் ஆகுது. Hairpin Bend. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வண்டியாக தான் போயிட்டு இருக்கேன். முன்னே யாரும் இல்லை, பின்னையும் யாரும் இல்லை. பல பேர் ஸ்கிப் பண்ணி பாதி வீடியோ போடுவாங்க. இது நம்மளது வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் வீடியோங்க. இது இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் பாருங்க, செமையாக இருக்குங்க பார்க்கவே. வா, பார்க்கவே செமையாக இருக்கு. ரொம்ப டேஞ்சருங்க இது. ஏன்னா ரோடு நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, எஸ்கேப் ஆகலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அனிமல்ஸ்ட்டு எஸ்கேப் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். தென்னை மரம்லாம் இருக்குது, அநேகமாக மேலே இருக்குவாங்கன்னு நினைக்கிற ட்ரைபல்ஸு நெட்டெல்லாம் போட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் யானைக்கிட்டேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறாங்கன்னு தெரியல. வீடுங்க இருக்கு. என்ன இது ஃபால்ஸுக்கு அருவிக்கு எவ்வளோ தூரம் போகணுமா? ஃபால்ஸு அப்படியா? யானைங்க இருக்குமா? யானைங்க இருக்குமா? ஆ, அப்படியா? ஆ, நீங்களும் எப்படி இருக்கீங்க இங்க? ஆ, சரி சரி. ஆ, போகலாங்களா இருப்பா அருவிக்கு? ஆ, வேற எங்கன்னா அருவி இருக்கா? ஆ, சரி சரி சரி. முன்ன அப்படி பாருங்க சொல்றாங்க. அநேகமாக இதுதான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 மைல் அந்த பக்கம் போனாங்களாம். பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இங்கெல்லாம் அனிமல்ஸ் வராது அப்படின்னு இருக்காங்க.
எல்லாம் மக்கள் கிரிக்கெட் ஆடுறாங்க. பார்த்துட்டு ஃபால்ஸ் எப்படி இப்போ போனாங்க? ஆ போலாங்களா? ஆளுங்க இருக்காங்களா? அப்படியா? அப்படியா? ஆ ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு சண்டேன்றதுனால கூட யாரும் டூரிஸ்ட் இல்லையா? தண்ணி ஃபால்ஸு. $3:20 ஆக போகுது. பரவாயில்லங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கூட இருக்கு. வாவ், பெரியவரங்க ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு. ஃபால்ஸ் இந்த டைரெக்ஷன் 4 கிலோமீட்டரு. இப்போ தான் 3 கிலோமீட்டர் வந்திருக்கோம்மா. மை காட். சர்ச் இருக்கு. எல்லாம் பேட்ச் ஒர்க்கு போட தார் எடுத்துட்டு வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு போவோம், போய் பார்ப்போம். டெய்லி இதில் ஓட்டினா வண்டி கையலங்கடிக்கு தான் போடணும் போல இருக்குது. ஃபால்ஸு 3 கிலோமீட்டர், இதில் 3 கிலோமீட்டர். வாவ், இங்கே ஒரு சர்ச் இருக்கு. இன்னும் 2 போட்டுருக்காங்க. ஃபால்ஸு 3 கிலோமீட்டர். அங்கேயும் 3 தான் போட்டுருந்துச்சு, இங்கேயும் 3. ட்ரைபல் செட்டில்மெண்ட் ஏரியா இது. இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான காடுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குதுங்க. பரவாயில்ல.
பரவாயில்ல, இது கொஞ்சம் ரோடு பரவாயில்ல. இங்கே யாருமே இல்லைங்க. இதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்குது இடம். டர்னிங்லலாம் பார்த்து போக வேண்டியதாகுது. எங்கே எது நிற்குதுன்னு தெரியறதில்ல. பாருங்க, இந்த செடிங்க பாருங்க, கொடி இது ஃபுல்லாக பரவி கிடக்குது. மலை ஃபுல்லாக அப்படியே பரவி கிடக்குதுங்க. ரொம்ப டேஞ்சர். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இருக்கும் விஷம் உள்ள பூச்சிங்க பாம்புங்கெல்லாம் இருக்கும். கீழே இறங்கக்கூடாது. வராங்க ரெண்டு பேர். ஆனால் இடம் நல்லா இருக்குதுங்க, செமையாக இருக்கு, என்ஜாய் பண்ணுறேன். இடத்துல யானை இருக்கா இல்லையான்னு தெரியல. யானை சாணிங்க காணோம். ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்தேன் நான் ஸ்டார்டிங்கில். வாவ், நாம ரிட்டர்ன் பாருங்க. மாட்டு சாணிங்க தான் இருக்கு, யானை சாணிங்க காணோம். ரோடு நல்லா இருக்குங்க. எங்க இங்க ஒரு பாலம். அநேகமாக இதான் நினைக்கிறாங்க ஃபால்ஸு. இதான் நினைக்கிறேன் ஃபால்ஸு தான் நினைக்கிறாங்க ஃபால்ஸு. கீழே இறங்கி பார்ப்போம். இதாங்க, இதான் ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதான் குளிக்கிற இடம்.
தண்ணி பாருங்க எவ்வளோ கிளியராக இருக்கு. கிளீனாக இருக்கு தண்ணி. சரி வாங்க முன்னாடி கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். அந்த இடத்துல ஏதாவது இன்னொரு ஃபால்ஸ் ஏதாவது இருக்கான்ட்டு, இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகிடுவோம். புதுசாக வாங்கினாங்க பேக் இது, மட்டும் போய் வர ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வாங்கிட்டேன். இல்லைனாக்கா மாட்டின்னு போனோம், ஷோல்டர் பெயின் வந்துடுது மாட்டின்னு போகும்போது. ஏன்னா நம்மளோட ஜர்னி ரொம்ப லாங் ஜர்னிங்க. மினிமம் 1200 கிலோமீட்டர்ஸ் எபோவ் தான். இங்கேயும் இருக்கு, டூரிஸ்டுங்க இருக்காங்க. ஸோ ஃபால்ஸ் இல்லைங்க, இன்னும் உள்ளே போகணுமா. ஸோ இன்னும் ஒரு 100-150 மீட்டர்ஸ் போகணும், உள்ளே போகணும். இது ஆஃப் ரோடிங் தாங்க. என்ன காட்டுக்குள்ளே நான் வரேன்ட்டு தார் ரோடை போட்டு வைப்பாங்க. ஆஹா நல்லா சில்லுன்னா காற்று. இதில் இல்லை, இதில் அதனால தான் மூடி அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னும் மேலும் மேலும் உங்களோட ஆதரவு தேவை. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனல் லிங்க்கை. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈவினிங் டைம் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கம்ப்ளீட் ஃபாரஸ்ட், இது டூரிஸ்ட்க்கு அலோடு இல்லை. இங்கே பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம். செமங்க. ஆஹா ஃபால்ஸ் பாருங்கள், எதிர்க்கு அங்கே தெரியுது. சூப்பராக இருக்குது ஃபால்ஸு. டாய்லெட் எல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாம் நாசி ஆகிட்டு இருக்குது. எல்லாம் குளிக்கிறாங்க. க்ளீனாக இருக்குங்க தண்ணி. நம்ம குளிக்கல, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்துக்கிறோம். செமையாக இருக்குங்க.
ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸ்க்கும் லைக் போடுங்க. எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடியோஸ் எல்லாமே வரும். ஏதாவது குறை இருந்துச்சுனாக்கா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதை நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய வராங்க. நிறைய ஃபாரஸ்ட்டு சோலோ ரைடு தான் நம்மளது. ஸோ மறந்துடாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். அதுக்கு நீங்கள் முதல்ல நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் வந்து எனேபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல் பயங்கர காடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.